இன்றைக்கி துவரம்பருப்பு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சாச்சு. இப்போ ஊற வச்ச பருப்போடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வெங்காயம், 10 பல் பூண்டு, அரை சில்லு தேங்காய், தேவையான அளவுக்கு காரத்துக்கு தக்கன நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். சரிங்களா. இது எல்லாமே ஒன்று போல் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம். நைஸாக அரைச்சி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வரும்போது நம்ம தண்ணி நல்லா கலந்து வச்சுக்கணும். அப்படியே நம்ம வந்து கெட்டியாக நம்ம ஊற்றக்கூடாது. ஊற்றுனோம்னா என்ன ஆகும்னா பாத்திரத்தில் ஒட்டிக்கிடும். ஸோ இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். அதாவது தாளிப்புக்கு நம்ம எப்படி வதக்கணுமோ அந்த மாதிரி வதக்கிட்டு, இதில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்படி தனியாக கலந்து வச்சுருக்கணும். இதை அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நல்லா வந்து கொதி வரணும். கொதி வரும்போது உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. சரிங்களா. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் இறக்கிடணும். ரொம்ப வந்து கெட்டியாகிக்கிட்டிங்கன்னா அப்புறம் தொட்டு சாப்பிட முடியாது, அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நல்லா வந்து இது தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.